என் செல்லக் குழந்தையே, பிரிவை நினைத்து வருந்திக் கொண்டிருக்கின்றாய். என் தங்கமே, நீ இழந்த வாழ்க்கையை மீட்டு உன்னிடத்தில் கொண்டு ஒப்படைக்க உன் வராகி அம்மா நான் வந்திருக்கின்றேன். என் தங்கமே, மனது வேதனைப்படுகின்ற பொழுதெல்லாம் இந்த வாழ்க்கையை வேண்டாம் என்று வெறுக்கின்றாய். எல்லோருக்கும் இல்லாத கஷ்டமா உனக்கு வந்துவிட்டது என்று ஒரு நொடி நீ சிந்தித்து விட்டால் நடப்பது எல்லாமே உனக்கு மனதிற்கு மிக பெரிய ஆறுதலை கொடுக்கும். எல்லா விஷயங்களும் ஏதோ ஒரு காரணத்திற்காகத்தான் நடக்கின்றது. நம் வாழ்க்கையில் இது நடப்பதற்கு நிச்சயமாக ஏதோ ஒரு காரணம் இருக்கின்றது என்பதனை உன்னால் புரிந்து கொள்ள முடியும். பிரிவு என்பது வாழ்க்கையில் உண்மையான அன்போடு அது நடக்கும் பட்சத்தில் மீண்டும் அது அந்த உறவின் அன்பை பலப்படுத்தும். ஒரு அன்பு இன்னொரு அன்பை விட்டு பிரிந்து சென்றால் மீண்டும் அது திரும்ப வந்து சேரும் பொழுது அவர்களுக்கிடையில் இருக்கின்ற அன்பு பல மடங்கு அதிகரித்துவிடும். இதுதான் உண்மையின் வாழ்க்கையினுடைய ரகசியம். என் பிள்ளையே, உனக்கு நான் இன்னொரு விஷயத்தையும் இன்று சொல்லவா? இப்பொழுது ஒரு குடும்பம் என்ற ஒன்று இருக்கும் பொழுது அங்கே கணவன் மனைவிகளுக்கு இடையில் இருக்கின்ற ஒற்றுமையானது அங்கிருக்கின்ற இன்னொருவரால் பிரிக்க முயற்சிகள் செய்யப்படுகின்றது என்றால், அல்லது ஒரு குடும்பத்தை தேடி வந்த பெண்ணிற்கு அங்கே நடக்கின்ற சில கொடுமைகள் அதிகமாக இருக்கிறது என்றால், இதையெல்லாம் நினைத்து முதலில் வருந்தக்கூடாது. ஏன் தெரியுமா? உண்மையில் அந்த பெண்ணுக்கு கிடைத்தது நல்ல துணையாக இருக்கும் பட்சத்தில் இதுபோன்று அவர்களுக்கு கஷ்டங்களை கொடுக்கின்றவர்களை அவர்கள் எதிர்த்து நிற்பார்கள். அது மட்டுமல்லாமல் அந்த பெண்ணிற்கு அத்தனை உறுதுணையாக இருப்பார்கள். இது ஆணுக்காயினும் பெண்ணுக்காயினும் சமம் என்பதனை புரிந்து கொள். யாராக இருந்தாலும் அவர்களை பிரிக்க நினைப்பது இன்னொருவராக இருக்கும் பட்சத்தில் இவர்கள் அவர்களால் இன்னமும் அதிக அந்யோன்யத்தை பெறுவார்கள். இன்னொருவர் நம் வாழ்க்கையை கெடுக்க நினைப்பது என்பது நாம் இனி ஒரு காலமும் பிரிந்துவிடக்கூடாது என்கின்ற உணர்வை இவர்களுக்குள் ஏற்படுத்தும். அதனால் இது போன்ற கஷ்டங்களை தரக்கூடியவர்களை கூட நீ பெரிதாக நினைத்து விடாதே. இந்த வாழ்க்கையில் அவர்களை எல்லாம் துச்சமென எண்ணி நீ ஒதுக்கி வைப்பதுதான் உனக்கு நல்லது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, வாழ்க்கையில் வேதனைகளையும் சோதனைகளையும் அதிகமாக சந்தித்துவிட்டு தனக்கென்று இருக்கின்ற ஒரு உறவையுமே நிரந்தரமாக பிரிந்துவிட்டு வாழ்க்கையில் இதற்கு மேல் எதுவுமே இல்லை என்று எண்ணி வாழ்ந்து கொண்டிருப்பவர்களும் நிறைய பேர் இருக்கத்தான் செய்கின்றார்கள். என் பிள்ளையே, அப்படி இருக்கின்ற இந்த உலகத்தில் என் குழந்தை, உன் வாழ்க்கையில் உனக்கென்று நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் கண்டு நீ மயங்கி விடாமல், எதை நினைத்தும் வேதனைப்படாமல், உனக்கென்ற அன்பு உனக்கானது, உன் வாழ்க்கையில் அது என்றும் உன்னை தேடி வரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, உனக்கு நடப்பது எல்லாவற்றையும் பார்க்கும் பொழுது எதற்காக நமக்கு மட்டும் இப்படியெல்லாம் நடக்கின்றது, எதற்காக நம் வாழ்க்கையில் மட்டும் இப்படியெல்லாம் சோதனைகள் வருகின்றது, நாம் மட்டும் ஏன் இப்படி இருந்து விட்டோம் என்று எண்ணி என் பிள்ளை நீ வேதனை அடைந்து கொண்டிருக்கின்றாய். என் தங்கமே, உன்னுடைய இந்த வேதனையானது இந்த வாழ்க்கையில் உனக்கு தர நினைக்கின்ற விஷயங்கள் எல்லாமே மிகவும் அற்புதமானதாக இருக்கும். என்ன அம்மா நீ சொல்கின்றாய்? வேதனையில் உனக்கு அற்புதம் நடக்கும் என்கின்றாயே என்று. என் பிள்ளையை, உண்மை என்னவென்று தெரிந்து கொள். எந்த ஒரு பிள்ளை அதிகமான கஷ்டங்களையும் சோதனைகளையும் அனுபவித்து தெய்வத்தின் முன்னால் கண்ணீர் சிந்துகின்றதோ அந்த பிள்ளைக்கு நிச்சயமாக சோதனையின் உச்சத்தை தொடும் பொழுது தெய்வம் அவர்களுக்காக வந்து நிற்கும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்.
யாருக்கு கஷ்டம் அதிகமாக இருக்கின்றதோ அவர்கள்தான் தெய்வ குழந்தை. தவறுகள் செய்யாமல் தன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளையும் எதிர்கொண்டு வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் உண்மையாகவே தெய்வத்தின் அன்பினை பெற்ற பிள்ளைகள் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைத்த ஒவ்வொரு பொக்கிஷங்களும் தெய்வம் உனக்கு கொடுத்தது என்பதனை புரிந்து கொள். பிரிந்து சென்றாலும் அந்த உறவு அன்பென்று உனக்கென்று கொடுக்க நினைக்கும் பொழுது மீண்டும் உன்னை வந்து சேர்ந்து விடும் என்பதனையும் புரிந்து கொள். பிரிவு என்பது இருவருக்கும் இடையில் இருக்கின்ற தேவையற்ற எண்ணங்களை தவிர்த்து நல்லதொரு தெளிவை கொடுக்க வந்தது என்று எண்ணினால் அது உனக்கு பெரிதாக தோன்றாது. எல்லா விதமான சூழ்நிலைகளையும் கடந்து வர தெரிந்த உனக்கு இந்த அன்பை மீட்டு உன் வாழ்க்கையில் கொண்டு வர தெரியாதா? நிச்சயமாக உன்னால் முடியும். அது உனக்கானது எனும் பொழுது அதை நிச்சயமாக உன்னால் விட்டுவிட முடியாதல்லவா? வாழ்க்கையில் சோதனை காலம் என்ற ஒன்று எல்லோருக்கும் இருப்பது போலத்தான் உனக்கும் இருக்கின்றது. ஆனால் இந்த காலம் வாழ்க்கையில் நீங்கும் பொழுது எல்லாவற்றிற்கும் பின்னால் இருக்கின்ற உண்மையை உன்னால் நிச்சயமாக தெரிந்து கொள்ள முடியும். எதனால் இந்த பிரிவு வந்தது? யாரால் வந்தது? எதற்காக இது இத்தனை சோதனையை நமக்கு கொடுத்தது என்று உன்னால் புரிந்து கொள்ள முடியும். என் பிள்ளையே, நீ சற்று அமர்ந்து யோசித்து பார்த்தால் இதற்கு பின்னால் இருக்கின்ற நன்மை என்னவென்பதனை உன்னால் உணர்ந்து கொள்ள முடியும். எப்படி வேண்டுமானாலும் வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும், எப்படி வேண்டுமானாலும் வாழ்க்கையில் நடக்கும் எதுவும் என்ற எண்ணத்தோடு நீ எப்பொழுதும் தயாராக இருந்து கொண்டிருப்பாயானால் எதிர்பார்ப்புகள் குறைந்து வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் ஏற்றுக்கொள்கின்ற மனப்பக்குவம் உனக்கு வந்துவிடும். என் தங்கமே, மனது வருத்தமடைகிறது என்றால் அதற்கு என்ன அர்த்தம்? என் பிள்ளை, நீ ஓய்ந்து விட்டாயா? எல்லா நம்பிக்கையையும் இழந்து விட்டாயா? இனிமேல் எதுவும் இல்லை என்று நினைத்து விட்டாயா? நிச்சயமாக கிடையாது. என் பிள்ளை, மீண்டும் அந்த உறவை தேடுகிறாய் என்றுதானே அர்த்தம். அது வேண்டும் என்றுதானே அர்த்தம். அப்படியானால் அதன் மீது உனக்கு இருக்கின்ற நம்பிக்கையை நீ இன்னமும் அதிகரித்து விட்டு ஒரு உறவு பலப்படுவதற்கு உண்மையான ஒரே ஒரு காரணம் என்ன தெரியுமா? அந்த உறவு பலப்பட வேண்டும் என்றால் நிச்சயமாக நாம் எப்பொழுதும் அந்த உறவின் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும். எந்த காலகட்டத்திலும் அடுத்தவர்களின் வார்த்தைகளை நம்பி ஒரு நாளும் சந்தேகித்து விடக்கூடாது. சந்தேகம் என்ற ஒன்று வாழ்க்கையில் வந்துவிட்டால் இந்த வாழ்க்கையில் எதுவுமே நமக்கு நல்லது நடக்காது என்பதனை உனக்கு புரிய வைத்துவிடும். அதனால் இனி வருகின்ற சூழ்நிலைகளை எல்லாம் கண்டு இந்த வாழ்க்கையில் உனக்கான விஷயங்களை பெற்றுக்கொள்வதற்கு நீ எப்பொழுதுமே தயாராக இருக்க வேண்டும் என்பதனை மட்டும் நீ உறுதியாக எண்ணிவிட்டால் போதும். உனக்கான ஒவ்வொன்றும் உன்னை தேடி தானாக வந்து சேரும் என்பதனை புரிந்து கொள்வாய். என் பிள்ளையே, அதிர்ஷ்டம் என்பது வாழ்க்கையில் என்ன தெரியுமா? நம் மீது உண்மையான அன்பு வைத்த ஒரு உறவு கிடைப்பது. எப்பேற்பட்ட கஷ்டத்திலும் நம்மோடு உடனிருந்து நமக்கு உறுதுணையாக ஒத்துழைப்பு கொடுப்பது. எந்த கஷ்டத்திலும் நம்மை கைவிடாமல் தன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் நமக்கு நடப்பது எல்லாம் நல்லதற்குத்தான் என்பதனை உணர்ந்து கொள்ளக்கூடியதுதான் உண்மையான வாழ்க்கைக்கான அர்த்தம் என்பதனை நீ புரிந்து கொள். எல்லாவற்றையும் எதிர்த்து நில். எதுவும் நடக்கும் என்பதை துணிந்து எதிர்கொள்ள நின்று விட்டாயானால் நீ இழந்ததையும் மீட்டு விடுவாய். இனிமேல் எதையும் நீ இழக்கவும் மாட்டாய். வராகியின் பிள்ளை நம்பிக்கையோடு இருக்க வேண்டும். தனக்கென்று கிடைத்திருக்கின்ற எந்த ஒரு உறவையும் ஒரு நாளும் தொலைத்துவிட நினைக்கக்கூடாது. நல்லது நடக்கின்ற உனக்கு நான் என்றுமே வெற்றியை பரிசாக கொடுப்பேன். நான் கொடுக்கின்ற வெற்றி உன் வாழ்க்கையில் ஒரு நாளும் உன்னால் மறக்க முடியாததாக இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். என்னை வணங்கிவிட்ட பிறகு பிரிவு என்பது உன் வாழ்க்கையில் அன்பினை பலப்படுத்தி மீண்டும் உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து நடந்து கொள். நிச்சயமாக இனி எல்லாமே உனக்கானதாக மாறிவிடும்.
என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.